நீங்க ஒருவேளை டாப் 1% ஆஃப் த பீப்புள் வெறும் லக்குனால தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அது வெறும் பொய் தான். டாப் 10 சீக்ரெட் ஹேபிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்றதுனால தான் அவங்களால இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா டாப் 1%ல இருக்க முடியுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த 10 சீக்ரெட் ஹேபிட்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோல எக்ஸாக்டா சொல்றேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ண இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட், திங்கிங் டைம். ஒன்ஸ் இன் அ வீக் ஆச்சும் சிட் இன் சைலன்ஸ். அப்போ எந்த கேஜெட்ஸும் இல்லாம, மொபைல் ஃபோன்ஸ் இல்லாம, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, அண்ட் ரொம்ப முக்கியமா எந்த டாஸ்க்கும் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா நாஃபியான்னு கூட கேட்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்போ எதுவுமே பண்ணாம எதை பத்தி யோசிக்காம அமைதி 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோமா? ஸோ ஜஸ்ட் சிட் இன் சைலன்ஸ் அண்ட் திங்க். அந்த டைம்ல உங்ககிட்டே சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. எது உண்மையாவே உங்களை பிளாக் பண்ணுது அண்ட் எதை நீங்க கட் அவுட் பண்ணி ஆகணும் அண்ட் உங்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு பாருங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஒன் குட் ஐடியா ஃப்ரம் திஸ் செஷன் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் இயர். செகண்ட் ஹேபிட், ஸ்கில் ஸ்டாக்கிங். இந்த டாப் 1%ல இருக்கிற பீப்புள்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கில்ல மட்டும் பெஸ்டா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த டாப்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கில்ல பயங்கரமா லேர்ன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க ஏதாவது ஒரு 2-3 ஸ்கில்ல டீசெண்டா லேர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் அதை கம்பைன் பண்ணி தான் அவங்களோட ஒர்க்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆவரேஜ் டிசைனர் அண்ட் ஒரு ஆவரேஜ் கம்யூனிகேட்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாப் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுறது இல்லையா? தட்ஸ் அ அன்ஃபேர் அட்வான்டேஜ். தேர்ட் ஒன், ஸ்ட்ராட்டஜிக் இக்னோரன்ஸ். அண்ட் இது என்னோட ஃபேவரட்டான ஹேபிட்டும் கூட. இந்த டாப் 1%ல இருக்கிற பீப்புள்ஸ் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க? பிகாஸ் வாட் தே ஹாவ் இக்னோர்ட். அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத தாண்டி எதையெல்லாம் இக்னோர் பண்ணணுங்கிறத கூட நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சரி, இப்போ இக்னோர் பண்ண சொல்றேன், அப்படி எதையெல்லாம் இக்னோர் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காசிப், ரேண்டம் டிராமா அண்ட் செலிபிரிட்டி நான்சென்ஸ். தீஸ் ஆர் ஆல் நாய்ஸ். இந்த டாப் 1% பீப்புள்ஸ் எதெல்லாம் இக்னோர் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறனால தான் அவங்க இன்னுமே ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஃபோர்த் ஒன், மைக்ரோ ரெக்கவரி ரிச்சுவல்ஸ். சாதாரணமாவே நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வெக்கேஷன் போய் அதை வெண்ட் அவுட் பண்ணணும், இல்ல லாங் லீவ் எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறது தான். ஆனா இந்த டாப் 1%ல நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் தி பிக் வெக்கேஷன், உங்களை நீங்களே டெய்லி ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அதுக்காக பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் சொல்ற இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும், அந்த ஹேபிட்ஸே உங்களை டாப் 1%ல கண்டிப்பா மாத்திரும். விச் இஸ் 10 minutes வாக், டீப் பிரீத்திங் அண்ட் ஒரு ஷார்ட் நாப்பா கூட இருக்கலாம். இதெல்லாமே இவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துட்டு இருக்கோமா, நம்ம தேவைப்படும் போதெல்லாம் அதை பண்ணிட்டு இருக்கோமாங்கிறத எங்க கொஸ்டினே. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்மால் ரெக்கவரிஸ் தான் கீப் யூ ஷார்ப் லாங் டேர்ம். அண்ட் இதனால தான் இந்த டாப் 1% பீப்புள் மற்ற மனுஷங்க மாதிரி ஈஸியா பர்ன் அவுட் ஆகுறது கிடையவே கிடையாது. ஃபிஃப்த் ஒன், ஃபியூச்சர் செல்ஃப் அலைன்மெண்ட். இது ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட்னு கூட நான் சொல்லுவேன். அப்படி என்னதான் ஹேபிட் இதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இது பண்ணுமான்னு சொல்லி உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட போகும்போது இருக்கலாம், ஆர் நீங்க உங்களோட ஒர்க்கை ஸ்கிப் பண்ண போகும்போது இருக்கலாம், ஆர் உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணும்போது கூட இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் இந்த விஷயத்த பண்ணுமாங்கிற கொஸ்டினை உங்ககிட்டே நீங்க கேட்டு இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறது. இட்ஸ் லைக் உங்களோட 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வரப்போற ஒரு செல்ஃபை இன்னைக்கு நீங்க வாழ்றது மாதிரி. சிக்ஸ்த் ஒன், மென்டல் மாடல்ஸ் ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் ஓவர் த பீரியட்ல ஃபேட் அவுட் ஆயிரும், பட் ஃப்ரேம் ஒர்க் கைட்ஸ் திங்கிங் ஃபார் எவர். இப்போ இந்த 1% பீப்புள் எப்படி இதை யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் 80-20 ரூல். ஜஸ்ட் ஒரு 20% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் பாக்கி இருக்கிற 80% உங்களோட ஆக்ஷனா மட்டும்தான் இருக்கணும். அண்ட் அதுதான் ப்ராப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும். ப்ராப்ளம்ஸை பேசிக்ல இருந்தே பிரேக் அவுட் பண்ணிருங்க அண்ட் சொல்யூஷன்ஸை ரீபில்ட் பண்ணுங்க. இந்த 1% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சின்னதா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஹைப் கொடுத்துட்டு இருப்போம், ஆனா அவங்க ப்ராப்ளம்ஸை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அண்ட் சால்வ் பண்ணவும் செய்வாங்க. செவன்த் ஒன், டெய்லி டீப்ரீஃப். இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் ரெஃப்ளெக்ஷன்ஸ்ல இருந்தா வரும் தவிர நாட் ஜஸ்ட் வித் ஆக்ஷன்ஸ். எப்பவுமே ஏங்கிற கேள்வி நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு நிறைய பதிலும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்மள பல பேர் கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுறோம். பட் இந்த 1% பீப்புள நீங்களும் மாறணும்னு நினைச்சீங்கன்னா,
ஏங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. மத்தவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட. அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு 3 விஷயத்த நல்லதா பண்ணனா? அண்ட் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயமாச்சும் என்னால நல்லதா பண்ண முடியுமா? இந்த மாரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ உங்ககிட்ட கேட்க ஆரம்பிங்க. இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்குமா? பட் இந்த 365 டேஸ் இருக்கிற இந்த இயர்ல இது கண்டிப்பா அப்கிரேட் ஆயிட்டு போய்க்கிட்டே இருக்கும். 8th ஒன், ஒன் டேப் ரூல். இந்த மல்டி டாஸ்கிங்ங்கிற ஒரு விஷயம் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. 10 விஷயத்த ஒரே டைம்ல கத்துக்கிட்டு ஒரே டைம்ல அத பண்ணணும்னு நினைச்சா யாராலயும் அது முடியாது. நம்ம ஒண்ணும் இங்க ரோபோட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த 1% டாப் பீப்புளா மாறணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கே நம்ம போகணும். ஒரு ஒர்க்கே பண்றீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கை எடுங்க. அத ப்ராப்பரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒர்க்குக்கு போங்க. இட்ஸ் நத்திங் பட் ஃபோக்கஸ், ஃபினிஷ், க்ளோஸ், நெக்ஸ்ட். இந்த ஒரு விஷயத்த ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. இது உங்களோட பிரெயினோட எனர்ஜியை சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க டீப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். 9th ஒன், இன்ஃபர்மேஷன் கிரியேஷன். ஏன் நிறைய பீப்புள்ஸ் ஸ்க்ரால் பண்றது, ரீட் பண்றது, வாட்ச் பண்றது இதை மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திஸ் டாப் 1% பீப்புள் கிரியேட் மோர் தென் கன்சியூம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதோட ரேஷியோவே பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நம்ம எல்லாரும் உட்காந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டாப் 1% ஆகணும்னு நினைக்கிற பீப்புள்ஸோட ஹேபிட்ஸ் எழுதுறது, ரெக்கார்ட் பண்றது ஆர் டிசைனிங் பண்றது, எடிட்டிங் பண்றது இதுவா இருக்கும். ஈவன் சிம்பிள் நோட்ஸ் கவுண்ட்ஸ். They leave footprints, not just take in noise. The 10th one and the last one, opportunity filtering. ஏன் எல்லாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வர்த்தா இருக்கிறது இல்ல? பிகாஸ் எல்லா விஷயத்துக்கும் எஸ்ன்னு சொல்றனால நம்மளோட லைஃப் ஆவரேஜாவே போயிருது. இந்த ஹேபிட்டோட ஒரே தம் ரூல் பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பிடிவாதமா இந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லலைன்னா உங்களோட லைஃப் டோட்டலா மாறிடும்னு இருந்தா மட்டும் எஸ் சொல்லுங்க. இல்லைன்னா நோ சொல்லிட்டு போய்க்கிட்டே இருங்க. இது உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ற ஆவரேஜான நிறைய ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த டாப் 1%ல இருக்கிற பீப்புள்ஸ் எப்பவுமே ஹை இம்பாக்ட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல மட்டும் தான் கமிட் ஆவாங்க. சோ யா, இந்த டாப் 1%ல இருக்கிற பீப்புள்ஸ் மேஜிக்கலா கத்துக்கிறது கிடையாது. they are just learning rare habits consistently. So இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஹேபிட்ஸ்ல எதை ஃபர்ஸ்டா நீங்க ட்ரை பண்ண போறீங்க? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எந்த ஹேபிட் உங்களுக்கு பயங்கரமா ஹிட் ஆச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.